பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூம் மீட்டிங்கு வந்திருக்கிறவங்களை வரவேற்கிறேன். நேராக சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். அடுத்த வாரம் நமக்கு ஜூம் இல்லை, அடுத்த வீக்கெண்டு ஃபுல்லாகவே ஜூம் இல்லை நமக்கு. அதுக்கு அடுத்த வாரமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த 2 weeks to 3 weeks, 2 வாரத்தில் இல்லை 3 வாரத்துக்கு, அடுத்த 3 வாரத்துக்கு ஜூம் மீட்டிங் இல்லை. அடுத்த வாரம் டெஃபினட்டாக இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் டிசைட் பண்ணணும். நான் பையனோட யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ்லாம் பொறுத்து நான் போக வேண்டியது இருக்கும். அதனால் ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொரு என்னென்னா, நிறைய பேர் எனக்கு இமெயில் பண்ணியிருந்தீங்க, இது எப்படி ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு சொல்லி. அதுக்காக நன்றி. ஒருவேளை நீங்கள் இதை ஜூமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஃபோன் நம்பரை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். நான் என்னோடய இமெயில் அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் கீழே, இந்த வீடியோ கீழே. அதில் போய் அந்த வெப்சைட், அந்த இமெயிலுக்கு போய் உங்கள் வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் உங்களை ஆட் பண்ணிவிடுவேன். அப்போ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வரும். அப்போ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு லைவாக பார்ட்டிசிபேட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா. சரி, நம்ம வந்து போன வாரம் ஒரு காரியத்தை பார்த்தோம், அடையாளத்தை குறித்து நம்ம பார்த்தோம். எப்படி வந்து நம்ம சிலுவையிலிருந்து நம்ம புதிய வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படின்னு. நம்ம அந்த பிக்சரை போய் பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் என்னென்னா, நிறைய பேர் எனக்கு எழுதும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகி, பிரதர் எனக்கு இது ரொம்ப இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு என் அடையாளத்தை பற்றி நான் கற்றுக்கிட்டேன் அப்படிலாம் சொன்னீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் எனக்கு புரியுது. ஓகே, எனக்கு கூட முதல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாம் நான் ஆழமாக போக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு புது இன்ஃபர்மேஷன் வரும்போது மைண்ட் எப்போவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்குள்ளே போகும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஞ்ச நாளில் அது பழைய இன்ஃபர்மேஷனாக மாறிடும். அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் வேறு யாராவது புதுசாக கொடுப்பாங்களா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அப்படியே நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் லெவல்லையே, அந்த மைண்ட்லேயே வாழ்கிறோம். நம்மளுடைய அடையாளம் வந்து, அடையாளத்தை அறிந்து கொள்வதனால என்ன அப்படின்னா, அடையாளத்தை அறிந்து கொள்வதனால எதுக்காக அடையாளத்தை நம்ம அறிந்து கொள்வோம்னா, அதில் முழுமையாய் நம்ம செயல்படணும், அதில் ஃபங்க்ஷன் பண்ணணும். அப்போ தான் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா அது வந்து அனதர் டாக்ட்ரின், இன்னொரு தியாலஜி மாதிரி ஆகிடும். ஒரு தியாலஜி இருக்குது, அது பிறகு அதுவும் ஒரு தியாலஜி, ஐடென்டிட்டியாக கிறிஸ்துவுக்குள்ளே நான் இது, அவ்வளோதான். ஓகே, கிறிஸ்துவுக்குள்ளே நான் இது அப்படின்னு சொல்கிறோம், ஒண்டர்ஃபுல், எக்ஸைட்டடாக இருக்குது. அது என் வாழ்க்கையில் செயல்படுதான்ற ஒரு கேள்வி எழும்புது பாருங்கள். அது செயல்படலைன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் யூஸ்லெஸ். அது உங்களை ஈகோவை தான் உங்களுடைய சுயத்தை வந்து பூஸ்ட் பண்ணும். எனக்கு தெரியுது பாரு, அவங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியுது, அந்த சபைக்கு தெரியல, எனக்கு எங்கள் சபைக்கு தெரியுது அப்படின்னு ஒரு ஈகோயிஸ்டிக்காக போயிடுவோமே தவிர, என் வாழ்க்கையில் நான் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் விரும்பல. அதுதான் சீஷருடைய ஒரு டிசைப்பிளுடைய அவனுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா, தன் எஜமானுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரியறது மட்டும் இல்லை, தன் எஜமானை போலவே தன் குரு, அவருடைய அந்த லார்ட் மாதிரி, ஐ வாண்ட் டு பிகம் லைக் த லார்ட், நான் அவரை போல வாழ வேண்டும். அப்போது அவரை போல் நான் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். அவரை போல் நான் ஜனங்களுடைய மேன் ப்ளீஸிங்காக இல்லாமல் தேவ சித்தத்துக்கு செயல்பட அவர் இயேசு எதை செய்தாலும் he did it with the motive of love. ஒரு அன்பு நிமித்தமாக தான் அவர் பண்ணார். அந்த மோட்டிவில் நானும் செயல்படணும். புரியுதுங்களா? அவரை போல் நானும் மிரக்கல் செய்யணும் ஆசைப்படணும். அவரை போல் அதான் என்னோடய மாடல். அவரை போல் நான் மாறணும். ஆனால் அவர் மிரக்கல் மட்டும் செய்யலை, அந்த மிரக்கலோட பின்னால் அந்த மோட்டிவ் என்ன, அங்கேருந்து ஆரம்பிக்குது ஸ்டோரி. அவருடைய ஹார்ட்டில் வந்து அந்த அன்பு நிமித்தம் அவனை அந்த கட்டிலேருந்து விடுவிக்கணும். அந்த அன்பு நிமித்தம் பண்ணுறது, நான் மிரக்கல் பண்ணி நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்றதுக்காக பண்ணல. ஸோ பல காரியம் இருக்குது. அதான் இயேசுவை போல் மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம தியானத்துக்குள்ளே போகல அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில் இது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எந்த சத்தியமுமே போர் அடிச்சிடும். அது வந்து லைவாக இருக்காது. ஓகே,
அதனால் நான் பல வாரமாக பேசிகிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் நான் எவ்ரி டீச்சிங்லேயும் நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுப்பேன், இல்லைனா ஒரு குட்டி ஒரு ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும், அது வந்து ரொம்ப கம்மி பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. போன வாரம் பிரதர் ஸ்டாண்டிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஒரு காரியம் சொன்னார், எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துச்சு எனக்கு. பிரதர் ஸ்டான்லி வந்து எப்படின்னா, நாங்கள் இந்த ஜூம் எப்போ ஆரம்பித்தோம், 2020 ஆரம்பித்தோம். இந்த 2020 கோவிட் டைமில் ஒரு 5 பேராக சேர்ந்து ஆரம்பித்தோம். ஆனால் நானும் ஸ்டான்லியும் பைபிள் ஸ்டடி வந்து அதுக்கு முன்னாலே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இந்த மாதிரி காரியத்தெல்லாம் ரிவீல் பண்ணுவார் ஆண்டவர். அப்போ நான் ஸ்டான்லிகிட்ட ஃபோன் பண்ணி பேசுவேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே நாங்கள் பைபிள் ஸ்டடி பண்ணோம். அவன் ஸ்டான்லி அந்த பக்கம் கத்துவான், சொல்லி எங்கேயாவது போய் செவுத்தில் போய் தலையை போய் முட்டணும் போல் இருக்குது, இது எங்கேயாவது போய் அடிக்கணும் போல் இருக்குது, என்ன இப்படி வெடிக்குது அப்படின்னா. அப்போ அந்த எக்ஸைட்மெண்ட். அப்புறம் சொன்னால், எனக்கு இப்போ வந்து மினிஸ்ட்ரி, இப்போ நம்ம ஸ்டான்லி வந்து முழு நேர உழைப்பில் இருக்கார், மினிஸ்ட்ரி பற்றியோட ஆண்டவர் இன்னும் அறியணும், ஆண்டோட வசனம் எனக்கு முதல்ல புரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தார் அவருடைய லைஃப் ஸ்டோரி. வேணால் இன்னொரு நாள் அவர் வாயாலேயே சொல்லட்டும் அந்த ஸ்டோரியை. போன வாரம் ஒன்று சொன்னார். போன வாரம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு. அவர் சொன்னார், ஆண்ட்ரூ இன்னும் தெரில ஆண்ட்ரூ, லைஃப்பில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னாரு. லைஃப்பில் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னாரு. அதுதான் சின்ன இதுதான் அப்சர்வேஷன். அப்போது என் லைஃப்பில் மாறுதுன்னா, இயேசு பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் கலங்காதவராக இருந்தார். அப்போ நான் இயேசுவை போல் மாறுறேன்னா, நானும் என் வாழ்க்கையில் ஒரு கலங்கல் இருக்காது, அது போயிடும். நான் கலங்கக்கூடாது, நான் இயேசு போல் இருக்க போகிறேன், கலங்கக்கூடாது ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் வேலைக்காகாது, நைட்டெல்லாம் கலங்கி கிடப்போம். அப்போ இது எப்படி பண்ணுறது, இது எப்படி மாறுவது? இன்றைக்கி சில கான்செப்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து சீரியஸாக எடுங்க. அனதர் நல்லா சொன்னார் பிரதர், அவருக்கு 10க்கு 7 மார்க் போடலாம் இந்த வாரம், இல்லை 8 மார்க் போடலாம், அடுத்தது என்ன அப்படின்னா காலி, அப்படியே போயிடும், அது காற்றா போயிடும். அதை எடுத்து நீங்கள் அது உட்காரணும். சரி, அதனால தான் அந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த வீடியோ போகும்போது, ஏன்னா நான் சொல்லிக்கிற கான்செப்டில் கொஞ்சம் டீப்பான கான்செப்ட்ஸ். ஒரு சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க, லண்டன்லேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, பிரதர் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் சும்மா அப்படி கேட்டால் வேலைக்கு ஆகுது பிரதர், உட்காரணும் பிரதர் அதோட அப்படின்னாங்க. அது பண்ணணும். அப்போ தான் இந்த மெசேஜோட வேல்யூ. ஏன்னா நான் போன வாரம் கம்யூனியனை பற்றி பேசினேன். எத்தனை பேர் நீங்கள் இப்போ அதை ஆராய்ச்சி பண்ணீங்க, எத்தனை பேர் அதை தேடினீங்க, எத்தனை பேர் அதை நீங்கள் அது உள்ளே போய் அந்த டெப்த்துக்கு போனீங்க எனக்கு தெரியல. அப்புறம் சர்க்கம்சிஷன், விருத்த சேதனம் பற்றி நான் பேசுகிறேன். எத்தனை பேர் அதெல்லாம் போய் பார்க்குறீங்க, அதை பார்த்து அதை கான்டெம்ப்ளேட் பண்ணணும். அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வந்து உட்காந்து என்ன சொல்கிறது, உட்காந்து அதை தேடணும் பாருங்கள். அதை தேடணும்னா எப்படி, கான்டெம்ப்ளேட்னா தமிழ் என்ன சொல்லலாம், சிந்திக்கிறது மட்டும் இல்லை, அதோடு கூட உறவாடுறது, அதோடு கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இன்றைக்கி நமக்கு இருக்கிற என்ன பிரச்சனை, டைம் இல்லை பிரதர், எனக்கு என்ன பிரதர் டைம் இல்லைனும். நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர், இதை நான் உங்களை மன சோர்வுக்காக நான் சொல்லலை, உங்களுடைய கண்கள் திறக்கப்படணுன்றதுக்காக சொல்கிறேன். கர்த்தர் வந்து ஒரு பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறார். அந்த பாதைக்கு பேர் நீதியின் பாதை. He walks in the path of righteousness. He walks in his ways are righteous. அவருடைய வழிகள் நீதி. கர்த்தர் வந்து பிதாவாகிய தேவன் வந்து எதை செய்தாலும் நீதியில் செய்வார். அவர் அன்பு நீதியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அவருடைய ஜஸ்டிஸும் நீதியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அவருடைய எது செய்தாலும் he is righteous. பாருங்கள், ஆல் டுகெதர் he is righteous. அவர் நீதியாக இருக்கிறார். அப்போ அவர் போகிற பாதை நீதியின் பாதை, அதில் குறுக்கு கிடையாது. நீதியின் ரைச்சஸ்னஸ்ன்றது ஒன் ஆஃப் த மீனிங் வந்து டு பி ரைட். ஒரு மீனிங் வந்து டு பி ரைட். அவர் எதை செய்தாலும் அதில் குறையே கிடையாது, அதில் வந்து குழப்பம் கிடையாது, பர்ஃபெக்ட் தான், அது ரைட்டு. இன்னொரு மீனிங் இருக்குது ரைச்சஸ்னஸ்க்கு, என்னென்னா டு பி ஸ்ட்ரைட். கர்த்தருடைய பாதைகள் வந்து குறுக்கு கிடையாது, இப்படி குறுக்கு கிடையாது. சின்ன குழந்தை கூட நடந்து போகலாம் அந்த பாதையில். இப்போ ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு பாதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வயசானவங்க ஈஸியாக நடந்து போகலாம், குழந்தைங்களும் ஜாலியாக ஓடி போகலாம். இது குறுக்கு அப்படியே மேடும் பள்ளமும் இப்படி குறுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து தட்டி தடுமாறி விழுந்துருவோம். அப்போது கர்த்தருடைய வழிகள் வந்து ஸ்ட்ரெயிட்டு. ஆனால் நம்மளுடைய இருதயம் வந்து மாம்சத்தின் இருதயம் வந்து குறுக்கெட் இருதயம், நம்ம இருதயம்.
அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம குக்கட் ஹார்ட்டில் விழும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்த்தருடைய வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணிவிடுவோம். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்தமான சுத்தமான வார்த்தை நம்ம ஹார்ட்டில் விழும்போது நம்ம ஹார்ட் குறுக்கடாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குறுக்கட் ஹார்ட்னா என்ன, அது இன்னொரு நாள் நான் வேணால் தனியாக ஒரு செஷன் எடுக்கிறேன். குறுக்கட் ஹார்ட் மேபி இன்றைக்கே கூட பார்க்கலாம். குறுக்கட் ஹார்ட்னா அந்த ஐ ஆம் ரியாலிட்டியில் ஃபங்க்ஷன் பண்ணுறது. நான் என்ற நிஜத்தில் செயல்படுகிற இருதயம் குறுக்கட் ஹார்ட். புரியுதுங்களா? அதை நம்ம இந்த படத்தில் பார்த்தோம் பாருங்கள். பேர்த்து, அப்புறம் இங்கே தான் நமக்கு பேர்த்து. இங்கே 2 பேர்த் இருக்குது பாருங்கள். நம்ம அப்பா அம்மா வழியாக வந்தது இங்கே நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு. ஆனால் நமக்கு அது பர்த் இல்லை. நல்லா கவனிங்க, நமக்கு இது பர்த்து. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம், அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் போகலாம். அப்போது கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தை நம்ம ஹார்ட்டில் விடும்போது திருக்கிடுவோம். திருக்கி என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, கர்த்தர் என் மேலே கிருபையாக இருக்கார், நான் ஹோமோசெக்ஷுவலாக இருக்கேன், என்னை நேசிக்கிறாரு, என்னை அப்படி தான் படைச்சாருன்னு திருக்கிட்டாங்க பாருங்கள். உடனே திருக்கிட்டாங்க. அதான் அது அப்படி நிறைய பேர் போயிடுவாங்க. அதான் அப்போ கர்த்தர் நம்மளை அழைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை எதுக்கு அழைக்கிறான்னா அதே பாதையில் நடப்பதற்கு அழைக்கிறார், நீதியின் பாதையில். சங்கீதம் 23 தெரிஞ்ச சங்கீதம் 2வது வசனம் என்ன சொல்லுது? என் ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். He leads me in the paths of righteousness. அவருடைய பாதையில் ரைச்சஸ்னஸ் இருக்கும். அப்போ நல்லா பாருங்கள், அப்போ நான் ஒரு பாதையில் போகிறேன் சார், நான் காலையிலேருந்து கர்த்தரை ஃபாலோ பண்ணுறேங்க நான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு பாதையில் போகிறேங்க. ஆனால் உங்கள் பாதை குறுக்கடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் தவறான காரியம் இருக்குது, உங்கள் ஹஸ்பண்டு ஒய்ஃபோட சண்டை இருக்குது, பிட்டர்னஸ் இருக்குது, நீங்கள் போகிற பாதையில் பிட்டர்னஸ் இருக்குது, இல்லைனா அடுத்து ஒன்று கரிச்சி கொட்டுறீங்க, இல்லைனா அன்பு இல்லை, அன்ஃபர்கிவ்னஸ் இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் நீதியின் பாதையை விட்டு விலகிட்டீங்கன்னு அர்த்தம். சிம்பிளோட தான். நீதியின் பாதையை விட்டு விலகிட்டுனா அப்போ எப்படி நம்மளை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறது, எப்படி நம்மளை திருப்பி கரெக்ட் பண்ணுறது? இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணுறேன். ரொம்ப பயங்கர பவர்ஃபுல் ட்ரூத்ஸ். அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்போவுமே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் பிரதர் ஸ்டான்லி சொன்ன மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படின்னார். ஜெபம் பண்ணால் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை, இப்போ அவரெல்லாம் முழுநாள் ஊழியத்தில் இருக்கார், ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியே வந்துட்டார், அவங்க ஃபைனான்ஸ் எல்லாம் இப்போ சப்போர்ட் பண்ணுறதில்ல. இன்கம் கம்மியானாலும் அவுட்புட் ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய காரியம் செய்கிறாரு. அப்போது ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குன்றாரு. இதுதான் எனக்கும் ஆச்சு. நான் ஊழியத்துக்கு வளைச்சப்போ எனக்கு ஒரே பயம், ஐயோ என்ன செய்ய போகிறேன், ஏன்னா நான் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, இப்படி ஒரு வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யம் இப்படிலாம் வேலை செய்யணும் யாருமே நான் எக்ஸாம்பிள் கிடையாது, எனக்கு எக்ஸாம்பிளே கிடையாது. நமக்கு நீங்கள் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ், நீங்கள் போய் உங்கள் பாஸ்டர்ட்டே உட்காந்து பேசி பாருங்களா. அவரும் தனியாக பேசினா ஸ்டேஜில் தான் பயங்கரமாக ஆகுன்னுவார், தனியாக பேசினா அதே பிரச்சனை அவருக்கு இருக்கும். எத்தனையோ பாஸ்டர்ஸ் போனோகிராஃபிக் அடிக்டடாக இருக்கிறாங்க, எத்தனையோ பாஸ்டர்ஸ் ஒய்ஃபோட சண்டை போட்டுன்னு வீட்டில் பேசாமல் இருக்கிறாங்க, ஆனால் அங்கே அன்புன்னு பேசுகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறது அவங்களுக்கே நடக்க மாட்டேங்குது. அப்போ பாருங்கள், நீதியின் பாதையை விட்டு விலகிட்டாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். இதான் எப்படி மாறுறது, எப்படி அங்கே போகிறது, அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கி ஏன் சொல்கிறேன்னா, இதை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும், இதை செயல்படுத்தணும், இதில் உட்காரணும். அடுத்த 2-3 வாரத்துக்கு செஷன் இல்லைனா கூட திருப்பி பாருங்கள். இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் ஒரு நோட் புக்கில் வரைஞ்சி டெய்லி இந்த படத்தையே பாருங்கள். இந்த படத்தை உங்களுக்கு நான் லாஸ்ட் வீக்கு உங்களுக்கு சொன்னேன். ஒரு வசனம் படிச்சிடலாம். யோவான் 1வது அதிகாரம் போங்க. ரொம்ப நான் அடிக்கடி கோட் பண்ணுற ஒரு வசனம். யோவான் 1வது அதிகாரம் 11, 12, 13. யோவான் எழுதின சுவிசேஷம் கரெக்டு. ஓகே, 11 இங்கே இருக்குது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தினாலே உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களை எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களை அதிகாரம் கொடுத்தார்னா அவர் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றினார் அப்படின்னு என்னன்றது இதில் பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு.
அவர்கள், அது 13வது வசனம் பாருங்க, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷருடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இப்போ நல்லா கவனிங்க, இங்கே தான் பாருங்கள், இங்கே தான் ரத்தம், இங்கே தான் ரத்தத்தில் பிறந்தோம், பிளட்டு. இங்கே தான் மேரேஜ், அப்போ அப்பா அம்மா மேரேஜ் பெட்டு, புருஷ சித்தம், அது மூலமாக பிறந்தோம். அப்போ அந்த பர்த்துக்கு முன்னால் ஒரு ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள், பர்த்துக்கு முன்னால் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. என்ன ஸ்டேஜ்? கன்செப்ஷன், கரு உண்டாகிற ஸ்டேஜ். நான் என்ன சொன்னேன், நீங்கள் கரு உண்டானதுலேருந்து உங்கள் சோலில் வந்து சப்கான்ஷியஸ் மெமரிஸ் டெவலப் ஆகுது. உங்கள் அம்மா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கோ, உங்கள் அம்மாவை திட்டினாங்களா, உங்கள் அம்மாவை அடிச்சாங்களா, இதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன் பழைய செஷன்ஸில். உங்கள் அம்மா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அந்த ஃபீலிங் வந்து உங்கள் செல்லுக்கு, நீங்கள் வந்து ஒரு அணுவாக இருந்தீங்க இல்லையா, ஒரு செல்லாக இருந்தீங்க அவங்களுடைய யூட்ரஸில், அந்த செல்லுக்குள்ளே அது ப்ரோக்ராம் ஆயிடுச்சு, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு. அப்போது நம்ம கன்செப்ஷன்லேருந்தே நமக்கு வந்து என்ன ரியாலிட்டி உள்ள ஃபார்ம் ஆகுது, மாம்சத்தின் ரியாலிட்டி, கண்ணில் பார்த்து வாழ்கிற அந்த உலகத்தின் ரியாலிட்டி, அதான் நமக்கு நிஜமாய் வருது. அப்போ நம்ம பிறக்கும்போதே ப்ரோக்ராம்டாக வரும். பிறக்கும்போதே we are programmed to function in the senses. நம்ம பிறக்கும்போதே நம்ம ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? 5 புலன் மூலமாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் பிறந்ததுலேருந்து நம்ம எப்படி வாழ்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், சண்டை, உற்றார் உறவினார், அந்த என்வாயர்மெண்ட்டில் வாழறோம். அந்த என்வாயர்மெண்ட்டும் உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே ரியாலிட்டியாக போயிடுது. ஏன்னா எல்லாமே சென்சுவல். அதெல்லாம் என்னன்னா சென்சுவல் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி தான் இதுதான் நான், இதான் அந்த அடையாளம். இது உங்கள் ஹார்ட்டில் போய், உங்கள் இருதயத்தில் போய் நான் என்ற அடையாளமாக அது உள்ளே உட்காந்துக்குது. நான்னா என்னது? அப்போ பாருங்கள், அப்போது இங்கே இன்னொரு பாயிண்ட் இங்கே எழுதுகிறேன், இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி, செல்ஃப் இமேஜ், செல்ஃப் ஒர்த். உங்களுடைய அடையாளம், உங்களை குறித்து நீங்கள் உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிற படம், உங்களுடைய குறித்து நீங்கள் உங்களை எப்படியாக மதிப்பிடுறீங்க, ஒர்த்து, செல்ஃப் ஒர்த்து. இதுதான் எல்லா மனுஷனுக்கும் இது 3 இருக்குது: அடையாளம், செல்ஃப் இமேஜ், செல்ஃப் ஒர்த். ஓகேங்களா? ஆனால் இதில் ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அடையாளம், ஐடென்டிட்டி, செல்ஃப் இமேஜ் அண்ட் செல்ஃப் ஒர்த்தை வந்து ஆண்டவர் எப்படி படைச்சாருன்னா, ஆதாமை படைக்கும்போது அவன் இருதயத்தில், நான் ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். God created man in such a way that his identity, self-image and self-worth, he will develop them from a source outside him. அப்படி தான் ஆண்டவர் படைச்சார். அவனுடைய அடையாளமும் தன்னை குறித்து இருக்கிற படமும் தன்னை குறித்து இருக்கிற மதிப்பும் எங்கிருந்து அவன் பெற்றுக்கொள்ள போகிறான்? அவனுக்குள்ள அதை வைக்கல, அவன் வெளியிருந்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை அப்படி தான் ஆண்டவர் படைச்சார். அந்த வெளியிருக்கிற சோர்ஸ் என்னது? அந்த சோர்ஸ் தான் கடவுள். அப்போ கரெக்டான சோர்ஸ். இப்போது ஆதாம் எப்போ அந்த சோர்ஸில் கரெக்டாக ஃபார்ம் ஆகிருப்பான்? அவன் அந்த ட்ரீ ஆஃப் லைஃப், அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் தான் மனுஷனுடைய அடையாளம், செல்ஃப் இமேஜ், செல்ஃப் ஒர்த்தை கொடுக்குற சோர்ஸ். அவன் அதை போய் புசிக்கும்போது தான் அவனுக்கு அது உள்ள இம்பார்ட் ஆகுது. கடவுளுடைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வர முடியுது. கடவுளை முகமுகமாய் கடவுளோடு ஒன்று சேருவது, கடவுள் யூனியன் வித் காட். புரியுதுங்களா? அதை ஆதாம் கையில் கொடுத்தார். ஏன்னா அவனை வந்து ஒரு சுய மனுஷனாய் படைத்தார், வில் பவரோடு ஃபங்க்ஷன் பண்ணுற மனுஷனாய் படைத்தார். அதனால் அவன் அப்படி ஃபங்க்ஷன் பண்ணும்போது தான் அவனுக்கு கரெக்டான ஐடென்டிட்டி, அவனுடைய இமேஜ், வேல்யூ வருது. ஆனால் என்ன ஆச்சு பாருங்கள், இப்படி தான் ஆண்டவர் படித்தார். உங்களுடைய செல்ஃப் இமேஜ், செல்ஃப் ஒர்த், ஐடென்டிட்டி, இட்ஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் அ சோர்ஸ் அவுட் சைட் யூ. நல்லா கவனிச்சுங்க. அந்த சோர்ஸ் கடவுளாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமும் கரெக்டாக இருக்கும். ஆனால் அப்படி நம்ம சோர்ஸில் இல்லை. நம்மளுடைய அடையாளம் எங்கேருந்து வருது தெரியுமா? முதலாவது நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது
நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது நமக்கு யாருன்னு தெரியாது. நம்ம யார், நான் யார், அந்த குழந்தைக்கு யார் மூஞ்ச பார்க்குறாங்க, அவங்க அப்பா அம்மா மூஞ்ச பார்க்குறாங்க. அது அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்க அடையாளமாக மாறப்போகுது. நல்லா கவனிங்க. த ஃபாதர் அண்ட் த மதர் இஸ் த சோர்ஸ் ஃப்ரம் விச் தே கோயிங் டு கெயின். ஏன்னா அவங்க ஆண்டவர் மனுஷன் எப்படி படைச்சாரு, வெளியிருந்தால் அவங்க உள்ள அந்த அடையாளத்தை கற்றுக்கணும். அப்போ அவங்க பார்க்குறாங்க, ஓ எங்கள் அப்பா, இவங்க அப்பா நம்ம ஒரு நீதிமானான அப்பாவாக இருந்தா, ஒரு நீதியின் அப்பாவாக இருந்தா அவர் என்ன பண்ணுவாருன்னா, தம்பி நீ யாரு, உன் வேல்யூ என்னன்றதை கரெக்டாக சொல்லுவார். தேவ வசனத்தின்படி நம்மளை வழிநடத்துகிற ஒரு அப்பா. நீ உன்னோட வேல்யூ நான் கிடையாது. என்ன பண்ணணும், ஒரு அப்பா என்ன பண்ணுவார், அந்த ட்ரீ ஆஃப் லைஃபுக்கு கொண்டு போய் அதை சாப்பிடுன்னு காட்டுவார். இயேசு தான் அந்த ட்ரீ ஆஃப் லைஃப். இயேசு தான் அதை சொல்லிக் கொடுப்பார், சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுப்பார். ஆனால் நமக்கு கிடைச்ச அப்பா அம்மா, மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸில் கிடைச்ச அப்பா அம்மா கேடி பகஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கே யாருன்னே தெரியாது. சின்ன அடி, வீட்டில் சண்டை சச்சரவு, வீட்டில் என்ன பாருங்கள், ஒரே சண்டை சச்சரவு, இட்லி தட்டு பறக்குது, இப்படிலாம். இந்த மாதிரி என்வாயர்மெண்ட்டில் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேமிலி நம்ம வளர்கிறோம். அப்போது வளரும்போது என்ன ஆகுது பாருங்கள், நம்ம அவங்க அப்பா அம்மாட்டேருந்து அடையாளம் கற்றுக்காததுனால நம்ம வெளியே தேடுறோம், வேற எங்கேயோ தேடுறோம். அப்போ பாருங்கள் குரூப்பில் போய் மாட்டிப்போம். அதனால தான் அங்கேருந்து குழந்தைங்க அப்படியே கெட ஆரம்பிக்கிறாங்க. கெட்டு போகிறதுக்கு ஒரு குரூப் ஐடென்டிட்டியை வாங்கிப்பாங்க. அந்த குரூப்பில் தான் இருந்தால் தான் அவங்களுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு அடையாளம், அந்த மாதிரி பேசினா தான் அப்படி, அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலை வச்சுட்டு சினிமா ஸ்டைலில் பண்ணால் தான் அவங்களுக்கு. ஸோ இந்த குரூப் ஐடென்டிட்டி வருது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், நமக்கு சின்ன வயசுலேருந்து இப்படி தான் நம்ம அடையாளத்தை டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதான். அப்போ நம்ம சோர்ஸ் எப்போவுமே நம்மளோட, இப்போது இன்றைக்கி நம்மளுடைய சோர்ஸ் யார், நம்மளுடைய அடையாளம் யார் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேருடைய அடையாளம் பார்த்திங்கன்னா அவங்க ஜாதியில் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு பிரதர் சொன்னார், அவங்க சொந்தக்காரங்க மாப்பிள்ளை பார்த்தாங்க, பொண்ணு பார்த்தாங்க. ஆனால் சொல்லிட்டாங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் தான், ஆனால் நம்ம ஜாதியிலே பார்த்துட்டு தம்பி வேண்டாம், நமக்கு தெரியாத ஜாதியில் எதுக்கு. ஏன் இப்போ அவங்ககிட்ட பேரில் ஜாதி பார்க்காதீங்க, அது கடவுளுக்கு அருவருப்பானதுலாம் சொன்னால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது? நிறைய பேர் போய் ஜாதியை பார்க்காதீங்கன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நான் அப்படி சொல்லியே கொடுக்க மாட்டேன் யாருக்குமே. ஜாதி பார்க்காதீங்க தப்புன்னு ஏன் கொடுக்க முடியாது சார்? ஏன் அவங்களால நல்ல காரியத்தை செய்ய முடியாது? நீங்கள் உங்கள் அடையாளத்தை பிறப்பில் பார்க்கும்போது அப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க. எது உங்களுடைய ரூட்டில் இருக்குதோ அந்த 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 ரூட்டு, அந்த வேறு கனி தான் பிரதர் சிஸ்டர் உங்கள் வாழ்க்கையில் வரும். அப்போ நல்லா கவனிங்க. இப்படியாக நம்ம அடையாளத்தை நம்ம வெளியிருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். காசு இருந்தால் பணக்காரன், காசு இல்லைனா ஏழை, படித்தா இவன், வெள்ளத்தோலாக இருந்தால் ஒரு தனி மதிப்பு, கோணமூக்காக இருந்தால் அது, இப்படி பலவிதமாக நம்ம அடையாளம் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நம்மளுடைய உடம்பு, நம்ம சென்சஸ், நம்மளுடைய 5 புலன்கள் மூலமாக அடையாளத்தை பெற்றுக்கொண்டோம். அப்போது இங்கே சொல்கிறாரு, யோவான் சொல்கிறாரு, அவர் நாமத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் நாமத்தை விசுவாசிக்கிறதுனா என்னது அப்படின்னா என்னதுன்னா, அவர் எனக்காக மரித்தார், அவனுடைய கூட நான் மரித்தேன், அவருடைய கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், அவருடைய கூட நான் உயிரோடு இருப்பேன். அதுதான் அவர் நாமத்தை விசுவாசின அர்த்தம். ஐ பிலீவ் இன் ஹிஸ் டெத், ஐ டைட் வித் ஹிம். அவரோட நான் மரித்தேன். அப்போ அவரோட மரித்து, அவரோடைய நான் அடக்கம் பண்ணி, அவருடைய நான் ரிசரெக்ட் ஆகிறேன் இல்லைங்களா? இதான் ரிசரெக்டட் மேன் போட்டுக்கலாம், அதுக்கு ஒரு பிரைட் லைட் போட்டுருவோம். அவருடைய கூட நான் உயிரோடு எழுப்பப்பட்டேன்ற விசுவாசிக்கும் போது என்ன ஆகுது பாருங்கள். அதான் அந்த 13வது வசனம். அவர்கள் இரத்தத்தினாலே பிறவாமல் இங்கே பிறக்கல, அவங்களுடைய அடையாளம் இது கிடையாது. இனிமேல் அவங்களோட அடையாளம் சிலுவையிலேருந்து ஆரம்பிக்குது. அதான் போன வாரம் அந்த பாட்டெல்லாம் கூட பாடணும். சிலுவையில் பிறந்தோமே ஆமேன், நிலுவையிலே ஒன்றுமில்லையா, நிலுவையிலே ஒன்றுமில்லை ஆமேன் அப்படின்லாம் அந்த பாட்டு பாடணும் போன வாரம். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இப்போ என்ன அர்த்தம்? அப்படி என்ன அர்த்தம்னா, நான்ற அடையாளம் என்னுடைய பர்த்தில் இல்லை, என்னுடைய மைண்டில் இல்லை. இப்போ பாருங்களேன், இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? உங்கள் மெமரியிலேருந்து தான் பேசுவீங்க, உங்களுடைய ஞாபக சக்தியிலேருந்து தான் பேசுவீங்க. நான் அங்கே பிறந்தேன், நான் அங்கே வளர்ந்தேன், நான் இந்த ஜாதி, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபக சக்தியில் இருக்குது. ஆனால் இப்போது உங்கள் அதிலிருந்து நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணி அதுதான் நான் நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் மாம்சத்தின் அடையாளத்தில் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இங்கே பிறந்தேன், இப்படி வளர்ந்தேன், இதுதான் என் ஜாதி, இதுதான் இப்படி இந்த கண்ணில் பார்த்து வாழ்கிறது தான் இது. இப்படி உங்களுடைய மெமரியிலேருந்து நீங்கள் இன்ஃபர்மேஷனை எடுத்து அதுதான் நான் நீங்கள் ஹார்ட்டுக்கு அனுப்புனீங்கன்னா
நீங்கள் எந்த சிந்தனையை யோசிக்கிறீங்களோ அது ஹார்ட்டுக்கு போயிடும், ரியாலிட்டியாக ஹார்ட்டில் ஃபார்ம் ஆகிடும். அப்போ ஹார்ட்லேருந்து அந்த லைஃப்பை தான் வாழுவீங்க. அப்போ நீங்கள் இப்படி இங்கே பிறந்தங்க, இதுதான் எங்கள் அம்மா அப்பா, இப்படி தான், இதுதான் என் வாழ்க்கைன்னு அப்படி நீங்கள் மெமரியிலேருந்து ஃபங்க்ஷன் பண்ணும்போது நீங்கள் எதில் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க? உங்கள் மாம்சத்தில் ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க. அப்போ எதை மறந்துட்டீங்க? சிலுவையிலே அவரோட கூட நான் உயிரோடு எழும்பினது உங்களுக்கு மறந்துட்டீங்க. அப்போது ஒரு கேள்வி எழும்புது. அப்போது என்னுடைய இமேஜ், என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய செல்ஃப் ஒர்த்து, இதெல்லாம் இப்போ யார்கிட்டருந்து நான் இப்போ கற்றுக்கணும்? ஏசப்பாட்டிருந்து கற்றுக்கணும். அவரோட கூட இணைக்கப்பட்டதுனால பிதாவிட்ட போய் நான் கேட்குறேன், ஆண்டவரே நான் யார், இப்போது எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் யார் அப்படின்னு கேட்டு என் வாழ்க்கையை இங்கிருந்து நான் வாழ கற்றுக்க வேண்டும், இந்த பாயிண்ட்லேருந்து வாழ கற்றுக்க வேண்டும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த இடத்துலேருந்து வாழ தெரியாது. நானும் பல நாளாக இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க, ஆனால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? இதை மெமரியில் வச்சுக்கிட்டு இதை ரியாலிட்டியாக பார்க்குறோம். புரியுதுங்களா? இது நல்லா இருந்தது பிரதர், உங்கள் செய்தி நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மெமரியாக வச்சுக்கிட்டு, ஆனால் என் ரியாலிட்டி எங்கே பார்க்குறோம்? இதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அதுதானே ரியாலு, நான் அங்கே தானே பிறந்தேன், நான் நாடார் தானே, நான் பணக்காரன் தானே, நான் பண்ணையார் தானே, ஏன் அதுதானே உண்மை, என் கண்ணில் பார்த்து வாழ்கிறீங்க. புரியுதுங்களா? அப்போ இங்கே ரோமருக்கு வாங்க. ரோமர் 6வது அதிகாரம் திருப்பி வாங்க. அங்கே ஒரு பால் என்ன சொல்கிறது பாருங்கள், அந்த பாயிண்ட்டை கவனிங்க. 4வது வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவனுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அது என்ன சொல்கிறா பாருங்க, எப்படி இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினார், அந்த உயிரோடு எழுப்பிட்டார் இல்லைங்களா, அந்த ஜீவனில் நான் நடக்கும்படிக்கு ஐ ஷுட் வாக் இன் த நியூனஸ் ஆஃப் லைஃப். இப்போது உயிரோடு எங்கே எழுப்பப்பட்டார்? இந்த பாயிண்ட்டு ஹிஸ்ட்ரியில் இருக்கிற பாயிண்ட் எனக்கு தேவையில்லைங்க. ஹிஸ்டாரிக்கல் எனக்கு பாயிண்ட்டு கிடையாது. ஹிஸ்ட்ரியில் இயேசு 2000 இயர்ஸ் முன்னால் வாழ்ந்தாருங்க, செத்தாருங்க. ஹிஸ்டாரிக்கல் ரெகக்னிஷன் ஆஃப் த ட்ரூத் வில் நாட் சேஞ்ச் யூ, ட்ரான்ஸ்ஃபார்ம் யூ. அப்போ எது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், அப்படி எது உங்களை மாற்றும் அப்படின்னா, அவரோட கூட நானும் இணைக்கப்பட்டேன். அந்த யூனியன் அதுதான் அப்போ என்ன பண்ணணும், உங்கள் தியானத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டினியூஸாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துட்டு, நானும் இயேசு ஒன்றா இருக்கிறோம், ஆண்டவரே நன்றி, பிதாவே நீங்கள் எனக்குள்ளே வாசம் செய்துட்ருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே, அப்பா நானும் நீங்களும் ஒன்றா இருக்கிறோம், நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறதுனால நானும் உமக்குள்ளே நானும் பரிசுத்தமான இருக்கிறேன், உமக்குள்ளே நானும் நீதிமான். இப்படியே நீங்கள் உள்ளே அப்படியே ஒரு செல்ஃப் டாக் பண்ணிகிட்டே இருக்கணும். இது உட்காந்து பண்ணணும். இது அப்படியே நான் வாக்கிங் பண்ணும்போது பண்ணுறேங்க. இது நிறைய பேர் நேற்று கூட ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு உட்கார முடியாதுங்க, வாக்கிங் பண்ணிவிடுவேன், அப்படியே நான் தியானம் பண்ணுவேன். பாருங்கள், நம்ம பைபிள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபூலிஷ் புக்கு கிடையாது. ஆண்டவர் சில காரியத்தை சில விதமாக செய்ய சொல்கிறார், சில விதமாக ஆண்டவர் காரியத்தை செய்ய சொல்கிறார். அப்போ ஏன் சொல்கிறாருன்னு நமக்கு விஸ்டம் நமக்கு இல்லாததுனால நம்ம லைட்டாக எடுத்துக்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அவர் சொல்கிறத இங்கே எழுதுகிறேன், ஏன் அதை சொன்னார்ன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன சொல்கிறார் பாருங்கள், பி ஸ்டில், அந்த வசனம் தமிழ் எப்படி வரும், அமைதிருந்து பி ஸ்டில் அண்ட் நோ ஐ ஆம் காட். இந்த வசனம் எல்லாரும் தெரியுங்களா? சங்கீதம் 46:10 வசனம். பி ஸ்டில் அண்ட் நோ, அமைதிருந்து நானே தேவனிருந்து அறிந்து கொள். இது நம்ம இது என்னைக்காவது நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோமா? நல்லா கவனிங்க, இதில் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஏன்றதை எனக்கு நானும் லைட்டாக எடுத்துட்டேன். இதை அப்புறம் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. பி ஸ்டில், பி ஸ்டில்னா என்ன சொல்கிறோம், அசையாமல் அப்படியே. அது எத்தனை பேர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? அசையாமல் உட்காந்துருக்கு, அதான அர்த்தம். பி ஸ்டில்னா நான் வாக்கிங் பண்ணினேன், பி ஸ்டில். ஏன்னா உங்கள் மைண்டும் உங்கள் பாடியும் கனெக்டட். ஓகே, அதுக்கு பேர் சைக்கோசோமா. சைக் மீன்ஸ் மைண்டு, சோமா மீன்ஸ் பாடி. சைக்கோசோமேட்டிக் மெடிசின் அப்படின்னு ஒரு தனி பிரான்ச் இருக்குது. இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்க, மைண்டும் ஒரே ஒரு குச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குச்சிக்கு 2 முனை இருக்குது இல்லைங்களா?
ஒரு 2 தான் மைண்டு, இன்னொரு 2 தான் பாடி. ஆக்சுவலாக மைண்டும் பாடியும் கனெக்டட். அப்போ என் மைண்டை நான் ஸ்டில் பண்ணணும்னா என் பாடியை நான் ஸ்டில் பண்ணணும். நல்லா கவனிங்க, நான் ப்ராக்டிக்கலாக இது எப்படி இதை அப்ளை பண்ணி எப்படி உங்களை ஹவு டு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ன்ற சீக்ரெட்டு மகா ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால் இதை லைட்டாக எடுத்துடுங்க. அதனால் இதை நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக அடுத்த 2 வாரம் அதில் உட்காருங்க. பி ஸ்டில். அப்போ நான் அமைதியா, அப்போ நான் அப்படி ஆரம்பித்தேன். சரி பி ஸ்டில்னு சொல்லிக்குது, சரி பி ஸ்டில் பண்ணலாம். என்ன பண்ணுவேன்னா ஒரு 10 கவுண்ட் பண்ணுவேன். ஒரு சோஃபாவில் உட்காந்துப்பேன், இல்லைனா பெட்லேயே கூட இப்படி சாஞ்சி தலைவணி வச்சுட்டு உட்காந்துப்பேன். உட்காந்துட்டு அப்படியே ஒரு கவுண்ட் ஒன்று ஆரம்பிப்பேன். 10, 9, 8, 7 அப்படியே சும்மா இன்டர்னலாக ஆரம்பிப்பேன். சொல்லுவேன், எனக்குள்ளே சொல்லிப்பேன். 1 வரும்போது ஸ்டில் ஆகிடும், ஸ்டில் அப்படியே அசையாமல் இருக்க போகிறேன். ஆனால் அந்த நிறைய பேர் அசையாமல் இருக்குன்னு சொல்கிறது தான் அப்பப்போ இங்கே கடிக்கும், அப்புறம் இங்கே சொரிச்சல் வரும், அப்புறம் முதுகு பின்னால் யாராவது இச்சிங் வரும். இந்த மாதிரி இச்சிங்லாம் வரும் பாருங்கள். அதுக்கு தான் இந்த 10 கவுண்ட் டவுன் கொடுக்கும்போது அப்படி இப்படிலாம் நமக்கு இப்படி தோணும், அப்படி தோணும், இங்கே கொஞ்சம் கடிக்கும், அதெல்லாம் சொரிஞ்சு கிஞ்சி எல்லாம் விட்டுட்டு 1 வரும்போது ஸ்டில் ஆகிட போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1 வந்தோன்னா ஸ்டில் ஆகிடணும். ஓகே, பி ஸ்டில், பி ஸ்டில், பி ஸ்டில். ஒன். இது நான் எத்தனையோ பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 100ல் ஒருத்தர் கூட தான் ஃபாலோ பண்ணுறேன்னு எனக்கு தெரில. நான் இது ஃபாலோ பண்ணுறேன், டெய்லி ஃபாலோ பண்ணுறேன், அடிக்கடி ஃபாலோ பண்ணுறேன். பி ஸ்டில். எவ்வளோ நேரம் பிரதர் உட்காருறது? எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ உட்காருங்க. பி ஸ்டில். இப்போ நல்லா நீங்கள் உட்காந்து பாருங்களேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் தூங்கிடுவீங்க. அதனால தான் எனக்கு பி ஸ்டில் நடந்துனே நான் தியானம் பண்ணுறேன். இந்த கதையே கிடையாது. ஆண்டவர் பல ஒரு காரியத்தை ஒன்று சொல்கிறாருன்னா அவர் பலர் டெப்த்துகளாக பேசிகிட்டு இருக்கிறாரு. நம்ம மேலே இருந்துட்டு அதெல்லாம் சரியில்லைங்க, தூக்கி போடுங்க குப்பையில், நான் இப்படி பண்ணுவோங்க, உங்கள் வாழ்க்கை மாறாது. ஆண்டவர் பி ஸ்டில்னா பி ஸ்டில், அவ்வளோதான். ஆனால் அது வந்து ஒரு கட்டளையாக சொல்லலை. அது பின்னால் இருக்கிற ரகசியம் தெரியாதனால நம்ம அதை லூஸில் விட்டுட்டோம். அதை கற்பனை பி ஸ்டில் பண்ணிப்பாரு, அவனுக்கு எக்ஸ்ட்ரா 4 லட்டு கொடுக்குறேன்னு சொல்ல ஆண்டவர். பி ஸ்டில் அது ஏன்னா அது எப்படி உங்களை மாற்றுதுன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. பி ஸ்டில். அப்போ என்ன ஆகிடும் பாருங்கள், அப்படியே நீங்கள் அப்படியே கையை உங்கள் தொட மேலே வச்சுக்கிட்டோ இல்லைனா உங்கள் காலை அப்படியே ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படியே இருந்து பாருங்களேன். வித்தின் 2 மினிட்ஸ் உங்கள் பாடியோட அவேர்னஸ் அப்படியே டிஸப்பேர் ஆகிடும் மைண்ட்லேருந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை மெடிக்கலாக நான் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா இப்போ உங்கள் பிரெயினுக்கு இப்போ பாருங்களேன், இப்போ என் கை இங்கே இருக்குது, அங்கே ஒரு பென் இருக்குது, அந்த பெண்ணை எடுக்க போகிறேன், நான் எடுக்கணும்னு மைண்டு சொல்லுது. ஓகே, அந்த பெண்ணை எடுக்கணும் அப்படின்னும் போது அந்த கமாண்ட் உடனே அப்படியே ஃபங்க்ஷன் ஆகி டக்குன்னு மைக்ரோ நானோ செகண்டில் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. மில்லியன்ஸ் ஆஃப் ஃபயரிங் நடக்குது. அதில் எக்ஸ்டென்சார் மசில்ஸ், ஃப்ளெக்ஸார் மசில்ஸ் இருக்குது. இது மடக்கிற மசில், இது நீட்டுற மசில், இங்கே நீட்டுற மசில். அப்போ ஒரு ஆக்ஷனை செய்கிறதுக்கு பல காம்ப்ளிகேட்டட் இன்ட்ரிகேட் மூமெண்ட்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? எவ்ரி டைம் இப்போ ஒரு பெண் அங்கே இருக்குது, 1 மீட்டர் தூரத்தில் ஒரு பெண் இருக்குது, நான் எடுக்க போகும்போது பாதி தூரம் போயிட்டேன் அப்படின்றது என் பிரெயினுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் கை எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத இன்ஃபர்மேஷனை நரம்பு கொடுத்துட்டே இருக்கும் பிரெயினுக்கு. டக்குன்னு அனுப்பினே இருக்கும். அது இப்போ 3/4 தூரம் போயிட்டேன், இப்போ பிடிக்கிறேன், இப்போ இந்த மசிலை யூஸ் பண்ணு, இப்போ இந்த தம்பும் ஆள்காட்டி விரலையும் யூஸ் பண்ணி பெண்ணை பிடி, இப்படின்னு பல இன்ஃபர்மேஷன் பேக் அண்ட் ஃபோர்த் ஃபயர் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் நானோ செகண்டில் நடக்கிற மார்வல். இதெல்லாம் ஃபிசியாலஜியில் படிக்கும்போது அப்படியே புல்லரிச்சிடும். இவ்வளோ இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு சாதா டாஸ்க்கு. ஒரு பெண்ணை எடுக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான ஃபயரிங் நடக்குது. அப்போது இந்த பிரெயினுக்கு ஃபீட்பேக் ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் செய்யும்போது. அப்போது உங்கள் பாடியை நீங்கள் ஸ்டில் ஆக்கிட்டீங்கன்னா இந்த ஃபீட்பேக்கை கட் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா உங்கள் அந்த ஃபீட்பேக் எங்கேருந்து வருதுன்னா ஜாயின்ட்ஸ்லேருந்து வருது. ஜாயிண்ட், உங்களுடைய எலும்பு முட்டு, ஒரு ஜாயிண்ட்டும் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்ருக்கோம் பிரெயினுக்கு. இப்போ 3/4 தூரம் போயிட்டேன், இப்போ 1/2 தூரம் போயிட்டேன், இப்போ நீ கையை நீட்டணும், இப்போ கையை மடக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கையை ஸ்டில் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கை எங்கே இருக்குன்னே உங்கள் பிரெயினுக்கு இப்போ இன்ஃபர்மேஷன் வராது. அந்த ஜாயிண்ட் மூவ்மெண்ட் பண்ணால் தான் உங்கள் கை எந்த இடத்துல இருக்குது, காற்றுல இருக்குதா, டேபிள் மேலே இருக்குதா, அப்போ டேபிளில் தொடும்போது இப்போ டேபிள் மேலே இருக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகும். மேலே அப்படியே பறந்துட்டு இருக்குதா கை, அப்படி தெரியாது. இதெல்லாம் நீங்கள் உட்காந்து பண்ணி பாருங்கள், ஜாலியாக இருக்கும். ஆனால் பயங்கரமானது. ஆண்டவருடைய விஸ்டம் இங்கே. ஆண்டவரே விஸ்டமுக்கு முன்னால் நாங்கள்லாம் எங்கே ஆண்டவரே? அவர் சொல்கிறார் பி ஸ்டில்ன்றார். அப்புறம் சொல்கிறாரு அண்ட் நோ அப்படின்றார். இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் நோனா என்னது, அறிந்து கொள்வது, ஏன்னா அது மைண்டு.
ஆக்சுவலாக நான் ஒரு புக்கில் படித்தேன், டாக்டர் ஜேம்ஸ் ரிச்சர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, மைண்டுன்ற வேர்டுக்கு ஹீப்ரூவில் வேர்டே கிடையாது. மைண்டுன்றோட மைண்டுனா சிந்திக்கிறது, மைண்டுக்கு ஹீப்ரூவில் வேர்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுது? He will keep him in perfect peace whose mind is stayed upon thee அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. நான் அவனை முழு சமாதானத்தில் காத்துக்கொள்ளும், அவனுடைய சிந்தனை என் மேலே வைக்கும்போது. அந்த சிந்தனைன்ற வேர்டே கிடையாது. ஆக்சுவலாக அந்த வேர்டு என்ன? யாட்ஸர்ன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? இமேஜினேஷன் அண்ட் கன்செப்ஷன். அந்த வார்த்தை தான் இருக்குது. இமேஜினேஷன் இஸ் நாட் திங்கிங், இட் இஸ் மோர் தென் திங்கிங். ஒரு காரியத்தை நீங்கள் இமேஜின் பண்ணும்போது வெறும் திங்கிங் மட்டும் இல்லை, தாட் மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் என்ன படுத்துறீங்க? அவங்க ஹார்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. அதனால் எல்லா ஹீப்ரூ வார்த்தையும் ஹார்ட் லெவலில் பேசுகிற வார்த்தைகள், புரியுதுங்களா? அதில் இங்கே நோன்றது வந்து சரி, நான் பைபிள் படித்து வசனம்லாம் கற்றுக்கின்னு, ஹீப்ரூ மீனிங்லாம் கற்றுக்கின்னு, க்ரீக் மீனிங்லாம் கற்றுக்கிட்டு இப்போ எனக்கு கடவுள் தெரியும், அந்த கதையே கிடையாதுங்க. அதை பற்றி அவர் பேசவே இல்லை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்கிறாரு. இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நீங்கள் வந்து அதுக்குள்ளே ஆழத்துக்குள்ளே போவீங்க. ஆனால் எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க? பிரதர் எனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை. அப்போது இது ப்ராக்டிஸ் பண்ணாமல் உங்கள் ஹார்ட் இது வந்து ரியாலிட்டியாக இங்கே பாருங்கள், இதுதான் ரியாலிட்டி, இதுதான் கடவுளுடைய ரியாலிட்டி. இங்கே நீங்கள் மாம்சத்தினால இல்லை, ரத்தத்தினால, புருஷனுடைய சித்தத்தினால இல்லை, தேவனிடத்துலேருந்து பிறந்துட்டீங்க. இதுதான் அவர் கண்ணுக்கு இதான் ரியாலிட்டி. ஆனால் நம்ம கண்ணுக்கு எது ரியாலிட்டி? இதுதான் ரியாலிட்டி. நான் இதில் தாங்க பிறந்ததுலேருந்து ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். நான் 18 வயசில் இயேசு ஏற்றுக்கணுங்க, காலேஜில் படிக்கும்போது 21 வயசில் இயேசு ஏற்றுக்கணும். 21 வயசில் தான் இது உங்களுக்கு வந்துச்சு. அப்போ 21 வயசு ப்ளஸ் 9 மாதம், 21 வயசு 9 மாதம் உடைய ரியாலிட்டி நல்லா குத்துக்கல் மாதிரி ஹார்ட்டில் ரியாலிட்டியாக இருக்குது. உங்கள் மாம்சத்தின் ரியாலிட்டி இதுதான். இதான் நாடார்னா நான் நாடார் அப்படின்னு யோசிச்சுக்கிறீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது ஒரு ஜாதி. இது இந்தியாவில் வந்து ஒரு பெரிய நம்ம ஊரில் ஒரு பெரிய விஷயம். அதுதான் உங்களுக்கு ரியாலிட்டி. அதை அவங்களால விட்டு கொடுக்க முடியாது. எது உங்களுக்கு ஹார்ட்டில் ரியலோ அதை நீங்கள் வந்து ஃபுல் பாடியே அது ரெஸ்பாண்ட் பண்ணும். உங்கள் ஹார்ட்டில் எது ரியாலிட்டியாக போயிடுதோ உங்கள் ஹார்ட் என்ன பண்ணும் தெரியுமா? அதை வந்து எவ்ரி செல்லுக்கு பம்ப் பண்ணும். எவ்ரி செல்லுக்கு அந்த இமேஜை பம்ப் பண்ணி எவ்ரி செல், எல்லா அணுக்களும் அந்த ரியாலிட்டிக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணும். உங்கள் ஹார்ட் பண்ணுற வேலையை பாருங்கள். பல விஷயம் இருக்குது இதில். அதனால் இது இப்படி தான் நான் வளர்ந்துட்டுருக்கேங்க, நான் வளர்ந்துருக்கேன். இப்போ ரைட் இருக்கணும் பிரதர் ஆண்ட்ரூ ஒரு மெசேஜ் சொன்னாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க, எக்ஸைட்டடாக இருந்துச்சுங்க, ஆனால் ரியாலிட்டி இல்லை, ரியாலிட்டி ஆகலை. எப்படி ரியாலிட்டியாக மாற்றுவது? ஹல்லேலூயா. அதான் இன்னைக்கு அதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆண்டவர் கொடுக்குற அட்வைஸ் ஒன்று எடுத்துக்கலாம். பி ஸ்டில் அண்ட் நோனா அந்த ஒரு இந்த வசனத்தை எடுத்து இந்த சிச்சுவேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது, அண்ட் நோ ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங், ஐ எம் யூஸிங் மை இமேஜினேஷன். நான் என்னுடைய கற்பனை திறன், என்னுடைய விஷுவலைசேஷன், பார்வை திறன், இன்டர்னல் பார்வை திறன், எல்லா திறனையும் யூஸ் பண்ணி ஒரு படம் வரைகிறேன், இல்லைனா கவிதை எழுது, எதையோ ஒன்று பண்ணி எல்லா சிந்தனை, எல்லா ஃபோக்கஸையும் அங்கே கொண்டு வரேன். இது பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் பிரதர். இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா ரியாலிட்டியாக மாறாது. அவங்க கர்த்தருக்குள்ள ஐடென்டிட்டியை பற்றி ஒரு சர்மன் கொடுங்கன்னா அடிச்சு நீங்கள் தூள் கலப்பிடுவீங்க. அப்படியே 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் போட்டு எல்லாம் அப்லோட் பண்ணுவோம். ஓ சூப்பர். இது உங்கள் வாழ்க்கையில் நடக்குதா? அது இல்லைங்களா, நடக்கலையே. அப்போ அது ரியாலிட்டி இல்லை. இப்படி தான் அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லா கிறிஸ்தவர்களும்? இந்த பானகேனா மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் இந்த பாயிண்டில் மீட் பண்ணிட்டதுக்கப்புறமும் அவங்க மைண்டில் இதை தான் ரியாலிட்டியாக ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகிடுது? இதுதான் மரணத்தை கொண்டு வருகிறது. நல்லா கவனிங்க. கர்த்தர் நீதியின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார், நம்மளை நீதியின் பாதைக்கு அழைக்கிறார். இந்த பாதை இருக்கு பாருங்க, மாம்சத்தின்படி பார்த்து நம்மளை ரியாலிட்டியாக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோங்களேன், அது வந்து குறுக்கு பாதை. நம்ம என்ன பண்ணுறோம்? குறுக்கு பாதைக்கு போயிடுறோம். குறுக்கு பாதையில் போயிட்டு குறுக்கு வழியில் போய்கிட்டு இப்போ என்ன திரும்ப பண்ணுறோம்? கர்த்தாவே உமது பாதையை விட்டுட்டு என் பாதைக்கு வந்து என்னை ஆசீர்வதிங்கன்றோம். நான் டைத்து போடுறேன், 10% கொடுக்குறேன், ஆஃபரிங் போடுறேன், பொருத்தனை செய்கிறேன், எல்லா ட்ராமாவும் அடிக்கிறோம். ஆனால் வாழ்க்கை சேஞ்ச் ஆகலை. வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம் இல்லை. நீங்கள் தான் பார்க்குறீங்களே,
எத்தனையோ பேசுகிறாங்க, அப்படி இப்படின்றாங்க டைவர்ஸு, அப்படின்றாங்க செக்ஸில் மாட்டினுக்கிறாங்க. என்னங்க எப்படிங்க ஒரு நல்ல மரத்துலேருந்து கெட்ட கனி வரும்? போதகருங்க, இவர் பெரிய போதகருங்க, உலகத்தையே கலக்கினவருங்க. இப்போ என்னானாரு, செக்ஸ் பண்ணிட்டாரு, சைல்டு மாலஸ்டேஷன் மாட்டிக்கினார், குழந்தைகளை செக்ஸ் பண்ணிட்டார். எப்படி அது நடந்துச்சு? சடனாக விழுந்துட்டாரா? என்ன உள்ள வேர் இருந்துச்சோ அந்த கனி வெளியே வந்துருச்சு, அவ்வளோதான் மேட்ரு. அதனால் அவங்க கெட்டவங்களோ நான் அவங்க ஜட்ஜ் பண்ணல, கனியை பார்க்கணும். கனி இருந்துச்சுன்னா அவங்க எதை விட்டுட்டாங்கோ, இதை விட்டுட்டாங்கோ. இதில் ரியாலிட்டியாக நீங்கள் ஃபார்ம் பண்ணலன்னா இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் மைண்டில் இருக்கும், இதில் ரியாலிட்டியாக ஃபங்க்ஷன் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் மரணம் வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? செக்ஷுவல் அடிக்ஷனாக வெளிப்படும், போனோகிராஃபி அடிக்ஷனாக வெளிப்படும், பல அடிக்ஷனாக வெளிப்படும். அப்புறம் நான் என்ன பண்ணணும்? இதை நான் ரியாலிட்டியாக மாற்றி ஆக வேண்டும், இதை நான் ரியாலிட்டியாகி மாற்றி ஆக வேண்டும். அப்போ ஆண்டர் சொன்ன அட்வைஸ்க்கு போய் ஆக வேண்டும். பி ஸ்டில், அமைதியாக வந்து அண்ட் நோ, அதான் எக்ஸ்பீரியன்ஷியலி நோ, அது உணர்வுபூர்வமாய் அறிந்து கொள்வது. அதான் நான் இந்த கொய்னோனியா அப்படின்ற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பெட்டில் வந்து வரும்போது தேர் எக்ஸ்பீரியன்சிங் ஈச் அதர், அந்த நோயிங், அது அந்த அறிந்து கொள்வது. அப்போது என்னுடைய சிந்தனையில் அவரோட கூட நான் ஒன்றா இருக்கிறேன், எனக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, நான் உங்களுக்குள்ள பி ஸ்டில்னு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு சீக்ரெட் இருக்குது, அதுக்கு அடுத்த ஸ்டெப் போவோம். கொஞ்சம் டைம் ஆனால் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இன்றைக்கி நல்லா இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பண்ணுவேன். எனக்கு நிறையா டெய்லி எனக்கு நிறைய கால்ஸ் வராது, ஆனால் வந்துட்டுருக்கோம், கவுன்சிலிங் அதெல்லாம் வந்துட்டுருக்கோம். ஆனால் இன்பிட்வீன் வந்து நான் இந்த இடத்துக்கு போயிடுவேன், பி ஸ்டில் போயிட்டு. இங்கே நீங்கள் பி ஸ்டில் பண்ணிட்டீங்கன்னா எல்லா மசிலும் அப்படியே ஸ்டில்லாக அடிச்சிருக்கீங்க. 5 நிமிஷம் உட்காந்துருக்கீங்க, 10 நிமிஷம் உட்காந்துட்ருக்கீங்க, தூங்கிடுவீங்க. நிறைய பேர் தூங்கிடுவீங்க, பரவாயில்ல, தூங்கினா மன்னிச்சிடுங்க, உங்களையே மன்னிச்சிடுங்க. தூங்கினா பரவாயில்ல, திருப்பி ஏஞ்சிட்டு திருப்பி நான்லாம் தூங்கிடுவேன். அப்படியே ஆரம்பிப்பேன், அப்புறம் 45 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நல்லா தூங்கி எழுந்திருவேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், இது வந்து அது மைண்டோடைய ஒரு டாக்டிக்ஸ், அது டு ரெசிஸ்ட் சேஞ்ச் ஆக்சுவலி. அப்போது என்ன பண்ணேன், ஏஞ்சேன்னா கண்டினியூ பண்ணுவேன். 45 நிமிஷம் தூங்கிட்டு ஏஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஸ்டில்லாக உட்காந்துட்டு அப்படியே பண்ணுவேன். ஸ்டில்லாக இருக்கும்போது ஒரே ஒரு மசிலை மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. என்ன மசில்? உங்கள் மூச்சு விட்ற மசில், ப்ரீதிங் மசிலை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது, அது மூவ் ஆகினே இருக்கும். அது வந்து ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுது. ஹார்ட் மசிலை ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணுறேன்னு நிறுத்த முடியாது. நீங்கள் மூச்சை பிடிக்கலாம், ஒரு டைம் வரைக்கும் தான் பிடிக்க முடியும், டக்குன்னு திருப்பி அது வந்துடும், ஸ்டாப். உள்ள நிறைய மெக்கானிசம் வந்து உங்களை திருப்பி ஸ்டிமுலேட் பண்ணி திருப்பி மூச்சை விட ஆரம்பிச்சேன். அப்போ வந்து என்ன பண்ணணும் தெரியுமா, இப்படி நீங்கள் ஸ்டில்லாக உட்காந்துட்டு இருக்கும்போது உங்கள் மைண்ட் என்ன தெரியுமா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் வில் கம் டு யூர் ப்ரீதிங். ஏன்னா உங்கள் மைண்டுக்கு இப்போ திங்க் பண்ணுறதுக்கு இன்புட் வந்து கம்மியாயிடுச்சு, உங்கள் சென்சுவல் இன்புட் கம்மியாயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது என்ன ஒரு பவர்ஃபுல்ன்றதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இப்போ மைண்ட் என்ன பண்ணும், எது உங்களுக்கு ஒரே ஒரு ஆக்ஷன், ப்ரீதிங் வந்துடும். இப்போ நீங்கள் ப்ரீதிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ப்ரீதிங், அப்போ ப்ரீதிங் மட்டும், ஏன்னா ப்ரீதிங் மட்டும் தான் உங்கள் ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டே இருக்குது, உங்கள் மைண்டுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. அதனால தான் உங்களை ஜூமுக்கு வர சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க, ரெக்கார்டடாக பார்க்குறீங்கன்னா லைவ் மீட்டிங்க்கு வாங்க, ஸோ தட் நீங்கள் அதிகமாக வளருவீங்க, கேள்விகள் கேட்கலாம், அதிகமாக வளருவீங்க. எனிவே, இப்போ உங்கள் மைண்டு வந்து உங்கள் ப்ரீதிங்க்கு வந்த உடனே இப்போ வந்து யூ ஆர் கோயிங் இன் டு ஆக்சுவலி அ டீப்பர் ஸ்டேட் ஆஃப் மெடிடேஷன், ஒரு ஆழமான தியானத்துக்குள்ளே போகிறீங்க. இங்கே போகிறீங்க, பி ஸ்டில்லுக்கு வந்துட்டு நோயிங்கு போகிறீங்க. இந்த நோயிங்கில் வந்து இந்த ப்ரீதிங் வந்து இட்ஸ் த பிரெத் ஆஃப் காட். ஆக்சுவலி உங்களுடைய ப்ரீதிங் இருக்குல்ல, அது வந்து தேவனுடைய சுவாசத்துக்கு கம்பேரிஷன். ஆக்சுவலாக அதான் அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய பேர் வந்து ரூவானா பிரெத் ஆஃப் காட், அவருடைய சுவாசம். இந்த சுவாசம்ன்றது வந்து இன்னும் போன வாரம் ஒருத்தர் யூடியூப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார், நான் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த வார்த்தை இருக்குது பாருங்கள், தேவனுடைய பேர், நல்லா கவனிங்க, இதான் கடவுளுடைய பேர், யுத் ஹே வாவ் ஹே அப்படின்வாங்க ஹீப்ரூவில், 4 லெட்டர் வேர்டு. இதில் வந்து வவல்ஸே கிடையாது, வவல்ஸே இல்லாத வார்த்தையை எப்படி, இது வந்து ஒரு சைனீஸ் பாஸ்டர் யூடியூப்பில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப, நான் பண்ணுற எக்ஸசைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அது பூஸ்ட் கொடுத்துச்சு. இது பாருங்கள், யுத் ஹே வாவ் ஹே,
இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? இது யாருனாலையும் ப்ரொனவுன்ஸே பண்ணாது. நம்ம யாவேன்றோம், அப்புறம் இன்னொருத்தர் யஹுவ அப்படின்றாரு, இரும்புற மாதிரி சவுண்டு. இதுக்கு பல ஆக்சுவலாக அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஆக்சுவலாக இது என்னென்னு, இந்த WHன்றது வந்து 2 வார்த்தை, இது ரெண்டாக பிரித்தா யா, இந்த யா கிடையாது. அது ஆக்சுவலாக அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா, வவல்ஸ் இல்லாததுனால, ஆங்கிலத்தில் கிராமரில் வவல்ஸ் இல்லாததுனால உங்கள் லிப்ஸு வந்து க்ளோஸ் பண்ணாமல் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். லிப்ஸை க்ளோஸ் பண்ணாமல் என்னங்க வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும்? அதான் அவர் சொன்னார். அது YHன்றது வந்து மூச்சை இழுக்கிற சவுண்டு, அதான் YH. அப்புறம் WH வந்து மூச்சை வெளியே விடுற சவுண்டு, அது வாயை மூடாமல் செய்யணும். அப்போது அதான் தேவனுடைய கரெக்டான உச்சரிப்புன்னு சொன்னார். எனக்கு அப்படியே அதை கேட்டுன்னு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. என் மனைவிட்டு ஓடி வந்துமா, இங்கே பாருமா, இதை சொல்லி கொடுக்குறாரு பாருமான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ பாருங்கள், அப்போ நம்ம ப்ரீதிங் ஸ்டில், இப்போ நம்ம மைண்டு ப்ரீதிங் ஃபோக்கஸ் வந்தோன்னே, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ பாருங்கள், அப்போ எவ்ரி டைம் நம்ம ப்ரீதை ஃபோக்கஸ் பண்ணும்போது, அதில் கவனம் செலுத்தும் போது நம்ம தேவனுடைய வார்த்தையெல்லாம் தியானம் பண்ணுறோங்க, உச்சரிக்கிறோம். அப்போ என்ன பண்ணும், தேவனுடைய நாமம் யாவேன்றதை உச்சரிக்கிறீங்க. அதை ஃபோக்கஸ்டாக உச்சரிக்கும் போது என்ன பண்ணுறீங்க, அவன் என் நாமத்தை அறிந்ததுனாலே நான் அவனுக்கு சமாதானம் கொடுப்பேன், உயர்ந்த இடத்துல வைப்பேன் அப்படின்லாம் சங்கீதம் 91 சொல்ல. என் நாமத்தை அறிந்ததுனாலே அவனை நான், அப்போ என்ன பண்ணுறீங்க, டீப்பாக அவருக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன், டீப்பர் ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் காட். நம்மளுக்கு சும்மா இது வந்து யோகா கிடையாதுங்க, இது யோகாவோ இது கிடையாது. நமக்கு தேவன் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவோடே கூட நான் இணைக்கப்பட்டேன், அதான் இங்கே படித்தோம். நமக்கு நம்மளுடைய பாயிண்ட் சிலுவையை மிஸ் பண்ணக்கூடாது. இது நியூ ஏஜ், அவன் ஓல்ட் ஏஜ்லாம் அதெல்லாம் விடுங்க, அந்த ஓல்ட் ஏஜ் நியூ ஏஜ்லாம் அவனுக்கு ஏதாவது போய் கட்டி பிடிச்சிக்கிறான மரத்தை. நமக்கு சிலுவையில் அவரோடே கூட நான் இணைக்கப்பட்டேன் போது அதை நான் எக்ஸ்பீரியன்ஸாக நான் பண்ணணும்னா, அப்போ இந்த ப்ரீதிங், அப்போ அந்த உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீதிங்க்கு வந்துடும். நீங்கள் ஸ்டில்லாக இருந்துட்டு நீங்கள் நடந்துட்டு இதை பண்ணி பாருங்களேன். நடந்துட்டு போனால் உங்கள் மைண்டு கண்டபடி போயிட்டுருக்கும். மைண்ட் அதான் ஸ்டில் பாடி இஸ் ஸ்டில் மைண்டு, அதான் கண்டுபிடிச்சது. அந்த டாக்டர் ஜேம்ஸ் ரிச்சர்ட்ஸ் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அடடா இந்த மனுஷன் சொல்கிறது அப்போ அற்புதமான உண்மை, அதை நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதை நிறைய நானே டிங்கர் பண்ணி நிறைய டெலிஷன்லாம் பண்ணி நானே ஒரு மெத்தட் நானே இது பாருங்கள், பி ஸ்டில் வந்துட்டிங்களா, இப்போ நோயிங்க்கு வந்துட்டிங்க, எக்ஸ்பீரியன்சிங் அவருடைய அந்த ப்ரீதிங் பண்ணும்போதே இப்போ வந்து உங்கள் ஃபோக்கஸை வந்து அப்படியே சிலுவைக்கு கொண்டு போங்க. அப்போ அந்த அப்படியே ஒரு தியானம். என்ன தியானம் பண்ணுறீங்க, ஐ ஆம். இங்கே பாருங்கள், இங்கே 2 வார்த்தை இருக்குது பாருங்கள், 3 வார்த்தை இருக்குது. இதை நான் பிரிப்போம். இப்போது அறிவு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. இப்போ இது 3ஆக பிரிக்கிறோம். ஐ ஆம் என்னது, அடையாளம். ஐ ஆம் இங்கே என்ன பண்ணோம், நீங்கள் என்ன படித்தோம், இதான் ஐ ஆம். நான் கருவிலிருந்து பர்த்திலிருந்து சிலுவை வரைக்கும் என்னுடைய ஓல்டு ஐ ஆம், அதான் பழைய மனிதன், ஓல்டு மேன், பழைய மனிதனை களைந்து போட்டுன்றார்ல பவுல், ஓல்டு மேன், அந்த ஐ ஆம். இப்போ என்ன சொல்கிறீங்க, இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவோடைய கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அங்கே ஆங்கிலத்தில் சூப்பராக இருக்கும், கலாத்தியர் 2:20 என்ன சொல்லுதுன்னா, ஐ ஆம் crucified with Christ. அந்த ஐ ஆம் எங்கே போயிடுச்சு, சிலுவையில் போயிடுச்சுன்றார். எந்த ஐ ஆம் போயிடுச்சு, நான் பிறந்ததுலேருந்து எனக்கு டெவலப் பண்ண ஐ ஆம் பேஸ்ட் ஆன் சென்சஸ், அது சிலுவையில் போயிடுச்சு. ஓகே, அப்போ நான் யாருங்க, எல்லாமே போயிடுச்சுன்னா என்னுடைய மெமரியிலேருந்து நான் ஐடென்டிட்டி எடுக்க முடியாது, என் மெமரியிலேருந்து நான் செல்ஃப் ஒர்த் எடுக்க முடியாது, என் மெமரியிலேருந்து என் செல்ஃப் இமேஜ் எடுக்க முடியாது. இப்போது உங்கள் மெமரியிலேருந்து நீங்கள் செல்ஃப் ஒர்த் எடுத்தீங்கன்னா எப்படி போவீங்க, உங்கள் நெட்ஒர்த்துக்கு போடுங்க, பேங்க்கில் நிறையா இருக்குது, அதான் என்னுடைய ஒர்த்து, நான் BMW கார் வச்சுக்கிறேன், நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார், இதெல்லாம் பாருங்கள் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அது பின்னால் ஓடினுக்கிறாங்க. கர்த்தரை நம்பினா எனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கொடுப்பாரு, ஏன்னா அவங்க அங்கே அடையாளத்தை எங்கள் மனுஷன் அடையாளத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள்கிட்டருந்து எப்படி கடவுளுடைய அடையாளத்தில் உங்களை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுன்னு கற்றுக்கலன்னா உங்கள் ஹார்ட்டு வேறு எங்கேயாவது போய் சொல்லிவிடும், பிடிச்சிடும், லாக் பண்ணிவிடும். சரிங்களா, அது உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்கள் பணமாக இருக்கலாம், உங்கள் பேங்க்கு, உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் படிப்பு, டாக்டர், ப்ரொஃபஸர், அதில் இருப்போம். அந்த ப்ரொஃபஸர்னு யாராவது உங்களை கூப்பிடலன்னா உங்களுக்கு எழும்பும், உள்ளேருந்து ஒரு ஈகோ எழும்பும். நான் யார் தெரியுமா அப்படின்னும், நான் யார் தெரியுமா, நான் தான் இந்த சபையை கட்டின மூப்பர் அப்படின்னும். அவங்க அடையாளம் எதில் இருக்குது, அவங்க பொசிஷனில் இருக்குது.
நான் யார் தெரியுமா, நான் தான் இந்த இது என்னது, இந்த சபைக்கு மூத்த போதகர். அவங்க அடையாளம் எங்கே இருக்குது? கடவுள்கிட்ட இல்லை. கடவுள் பாருங்க, கடவுள் இடத்த அடையாளமாய் தங்கி இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? கடவுள் என் அடையாளம் என்ற சொல்லிக்கிட்டு இருக்க மனுஷன் தெரியுமா, அவன் மேலே உட்காந்துக்கிட்டு எல்லாரும் என்ன எல்லாரும் என்ன வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டான். இயேசு சொன்னார், மேலே இருக்கிறவன் கீழே போய் காலை கழுவான். அதான் கடவுளுடைய அடையாளத்தை பெற்ற மனிதன். இப்போ ஒரு சபைக்கு போகிறீங்க, யாருங்க இங்கே லீடர்? அவர் தாங்க. யாருங்க இங்கே சர்வெண்ட்டு? அந்த அம்மா பாருங்கள், அந்த அம்மா வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுது. ஆனால் கடவுளுடைய சபையில் யாருங்க சர்வெண்ட்டுனா அது அவர் தாங்க சர்வெண்ட்டு. மேலே உட்காந்துக்கிற அவர் தான் இந்த சபைக்கு சர்வெண்ட். ஏசு சொன்னார்ல, ஏன்னா கடவுளுடைய இணைந்திருக்கிறவன். நல்லா கவனிங்க பிரதர், ஒரு பயங்கரமான பாயிண்ட் சொல்ல போகிறேன். யூதர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க, கடவுள்னு ஒருத்தர் உலகத்துக்கு வந்தார்னா அவர் அடிச்சு அவர் வர்ற பந்தா இருக்குது, வந்து அப்படி சூட்டில் வந்து இறங்கி அப்படியே ஆட்டுவாருங்க. அப்படின்னா எல்லாம் அப்படியே பொத்துன்னு விழுவாங்க. இந்த காலத்தில் ரஜினி படத்தில் ரஜினி அப்படி வரும்போது ஒரு மியூசிக்லாம் போட்டுன்னு வந்து அப்படி பறந்து விழுவாங்க. அப்படியே எல்லாம் இந்த பக்கம் ஒரு 10 பேர் விழுவாங்க, இந்த பக்கம் ஒரு 10 பேர் விழுவாங்க. எம்ஜிஆர் படத்தில் அப்படி கையை தூக்கலாம், இந்த பக்கம் கடவுள் அப்படின்னா அவங்களுக்கு கடவுள்லாம் அதுதான் மாம்சத்தில் கடவுளாக இருந்து கொள்வது. ஆனால் இயேசு வந்து சாதா ட்ரெஸ்ஸை போட்டுன்னு அவங்களோட வந்து ஏழைங்களோட உட்காந்து சாப்பிட்ணுங்க. சாச்சா இது கடவுளாக இருக்க முடியாது. நம்மளும் அதே தான் பண்ணுறோம். கடவுள் மனுஷனாய் மாறினார்னா எப்படி இருப்பாருங்க? சும்மா பயங்கரமான ஒரு மாளிகையில் இருப்பாரா? குடிசை வீட்டில் உட்காந்துப்பார். அவருடைய அடையாளம் குடிசை வீடு கிடையாது, அவருடைய அடையாளம் மாடி வீடு கிடையாது. அதனால் நீங்கள்லாம் குடிசை வீட்டுக்கு போகணுன்னு நான் சொல்ல வரல. குடிசை வீட்டில் இருங்க, மாடி வீட்டில் இருங்க, உங்கள் அடையாளம் அது ரெண்டுமே கிடையாது. குடிசை வீட்டில் இருக்கிறோம், நான் கடவுளோட பையன், நான் மாடி வீட்டில் இருக்கிறோன்னு யோசிக்கிறோம். நம்ம அதுக்கெலாம் வருவோம். அப்போது இந்த அயம் போயிடுச்சு பாருங்கள், சிலுவையில் அயம் போயிடுச்சு. இங்கே என்ன சொல்கிறாரு? Be still and experientially know I am Godன்றாரு. I amன்றது வந்து நான் தான் கடவுள்னு சொல்கிறாருன்னு ஒரு விதமாக எடுத்துக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய அடையாளம் இப்போ என்னோட சேர்ந்துருச்சின்னு தியானம் பண்ணுன்றார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அங்கே தான் பவர் இருக்குது. Be still and know that he is God, he is பெரியவர் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு ஒரு ப்ரைஸ் வரும். ஆண்டவரே நீ நல்லவர். ஆனால் உங்கள் வாழ்க்கை மாறாது. எப்போ உங்கள் வாழ்க்கை மாறும்? எப்போ மாறும்னா அவருடைய பலன் எனக்குள்ளே ஒன்றாகி அந்த கிருபை என் ஹார்ட்லேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது தான் எஃபர்ட்லெஸ்ஸாக என் லைஃப்பில் சேஞ்ச் வரும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாகிறது. ஆனால் நிறைய பேர் அதை பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம்? எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், அதிலே நான் நடக்கிறேன்னா மரணம் உங்கள் ஹார்ட்டில் மேனிஃபெஸ்ட் ஆகிடும், ரியாலிட்டி ஃபார்ம் ஆகிடும். மரணத்தை தடுக்கவே கூடாது. அந்த மரணம் எப்படிலாம் வெளியே வரும்? ஹெல்த் டிசீஸாக வரும், ரிலேஷன்ஷிப்பாக வரும், அடிக்ஷன்ஸாக வரும், போனோகிராஃபியாக வரும், சண்டை சச்சரவு, சபைக்குள்ள பிரிவினை, நான் இந்த ஜாதி அந்த ஜாதி பிரிவினை, எல்லா விதமும் மரணம் தலைவிரிச்சு ஆடும். பி ஸ்டில். அப்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஹோல் செஷனே மெடிடேட்டிவ் செஷன். உட்காருங்க. யாவே and then go to the cross. I am in union with God. நான் என்னுடைய அடையாளம். அதான் இயேசு பவுல் சொல்றாரு, I am crucified with Christ. I am போயிடுச்சு. No longer I live. நான் வாழல, but I live. Nevertheless I live. நான் வாழ்கிறேன். அந்த ரெண்டாவது ஐ பாருங்க, அதான் இந்த ஆயம். கடவுள்கிட்ட இருந்து வர்ற ஆயம், இயேசு கொடுக்குற ஆயம். அவருடைய ஆயாம இப்போ நமக்கு தராரு. என்னோட ஆயாம நான் விட்டுட்டேன், மாம்சத்தின் ஆயம். இது கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் செஷன், அதனால் மன்னிச்சிடுங்க, தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. போர்டே முடிஞ்சிச்சு. இங்கே போவோம். என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன வார்த்தை? மெட்டாமார்ஃபோசிஸ்ன்றோம் இல்லைங்களா? அதான் அந்த ரோமர் 12 சொல்லுது, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆக. மறுரூபம் தான் முக்கியம். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மெட்டாமார்ஃபோசிஸ்ன்றோம். மெட்டாமார்ஃபோசிஸ்
நல்லா கவனிங்க, இது ரொம்ப பாக்கியமான பாயிண்ட்டு. பிளிங்க் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணுவீங்க. இமிச்சிங்கன்னா மிஸ் பண்ணுவீங்க. மெட்டாமார்ஃபஸ் என்னது? ஒரு புழு இருக்குது. இன்னும் இருக்குது கேட்டர்பில்லர். கேட்டர்பில்லர் அது இதுதான் புழுன்னு வச்சுக்கோங்க. கேட்டர்பில்லர் சந்தோஷமாக சிரிக்குது உங்களை பார்த்து. அது என்ன ஆகுது? போய் ஒரு இதாக மாறுது. என்னவா மாறுது? ஒரு பட்டாம்பூச்சாக மாறுது. ஒரு பியூட்டிஃபுல் பட்டாம்பூச்சாக மாறுது. அழகாக இருக்குது, டிசைனு கலர் கலராகுது. கேட்டர்பில்லர் வந்து ஒரு அல்பமான பூச்சாக இருக்கும். ஒரு குண்டா ஒரு மாதிரி அருவருப்பான பூச்சாக இருக்கும். ஆனால் அதுதான் பட்டாம்பூச்சாக மாறுது. அந்த பாருங்கள், கேட்டர்பில்லர் பட்டாம்பூச்சி. கேட்டர்பில்லர் வேறு, பட்டாம்பூச்சி வேறையா? கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். பட்டாம்பூச்சி தான் கேட்டர்பில்லர், கரெக்டுங்களா? பட்டாம்பூச்சி தான் கேட்டர்பில்லர் இன் அ டிஃப்ரெண்ட் ஸ்டேட். நல்லா கவனிங்க. கேட்டர்பில்லர் எப்படி பட்டாம்பூச்சாக மாறுது? நல்லா கவனிச்சிருக்கீங்களா? எப்படி மாறுது? உங்கள் சைக்கிள் தெரியும், அந்த நான் படிச்சிருப்பீங்க. எப்படி மாறுது? ஒரு சைக்கிள் வழியாக போகுது. என்ன பண்ணுது? ஒரு சைக்கிள், அந்த சைக்கிள் அது என்ன? முதல்ல போய் கண்டபடி தின்னும். குண்டாயிடும் கேட்டர்பில்லர். நல்லா மொத்தையாகிடும் கேட்டர்பில்லர். இங்கே புழு மாதிரி இருக்கும், இங்கே மொத்தையாகிடும். நல்லா தின்னு சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுது? ஒரு கொக்கூனை கட்டுது. அதில் சுருண்டு உட்காந்துக்குது. இங்கே வருத்தமாகுது. பாருங்கள், கொக்கூனில் கேட்டர்பில்லர் வருத்தமாக உட்காந்துக்குது. இங்கே என்ன பண்ணுச்சு? இங்கே நிறைய தின்னுச்சு சாப்பாடை. இங்கே வந்து நீங்களாக தான் அந்த கேட்டர்பில்லர், நான்லாம் அந்த கேட்டர்பில்லர். மெசேஜாக கேட்குறோம். மெசேஜாக கேட்டு நல்லா குண்டாயிட்டோம். இன்ஃபர்மேஷன் நிறைய கிடச்சிச்சு. இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. பிரதர் ஆண்ட்ரூ எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அந்த பிரதர் இப்படி சொல்லி கொடுத்தாரு, அவர் தான் சூப்பர், இவர் தான், எனக்கு ஒரு கட் அவுட் வைங்க, அவருக்கு ஒரு கட் அவுட் வைங்கன்னு சொல்லி எல்லாரும் கட் அவுட்லாம் சுற்றின்னு கிடக்கிறோம். அவர் தான் பெஸ்ட்டு, இவர் தான் பெஸ்ட்டுன்னு. ஓகே, நல்லது. அப்ளாஸ்லாம் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸ்தோத்திரம். ஆனால் கொக்கூனை பில்ட் பண்ணிங்களா? கொக்கூனை பில்ட் பண்ணலன்னா இது எதோ மாறாது. இது அப்படியே செத்து போயிடும். நம்ம கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இங்கேயே செத்து போயிடறாங்க. இதை கேட்டால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கர்த்தரனை சோதிக்கிறாரு, ஜென்ரேஷனல் கர்ஸு, பூர்வீக சாபம், சோல் டைஸு, நான்சென்ஸுன்னு எல்லாம் பேசின்னு ஏதோ சொல்லிவிட்டு இங்கேயே செத்து போயிடறாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப டிஃபிகல்ட் ஸ்டேஜ். அது போய் உட்காந்துக்குது அமைதியாக, கொக்கூனில் உட்காந்துக்குது. என்ன பண்ணுது? சாப்பிட்ட சாப்பாடு உள்ள வேலை செய்து, அதுவும் சாப்பாடு ஒன்றா மாறி அதிலிருந்து விங்ஸ் அப்படியே டெவலப் ஆகி அப்படியே விங்ஸ் அப்படி கிழிச்சிட்டு வெளியே வருது. வெளியே வந்தா எங்கேருந்துடா வந்துச்சு இது? எங்கேருந்துடா வந்தான் அவன்? கோலியாத்து சண்டை போட்டுனுக்கிறான், கத்தின்னு இருக்கிறான். எங்கேருந்துடா வந்தான் சின்ன பையன்? எங்கேருந்து வந்தான்? கொக்கூன்லேருந்து வந்தாங்க. அவன் கொக்கூனில் தேவனுடைய நாமத்தையும் அவருடைய கட்டளைகளையும் தியானம் பண்ணி இப்போ ஷீப்போட பாட்டு பாடின்னு அப்படியே இருந்து என்னாச்சு? அவன் மனம் புரிதுதாயிடுச்சு. தேவன் என் பக்கத்தில் இருக்கிறாரு. காட் இஸ் ஆன் மீ, ஆன் மை சைடு. டக்குன்னு வந்தா என்ன அல்பமாக இருக்கிறான். அடிச்சாம் பாருங்க அடி கோலியாத்தை. பட்டாம்பூச்சி பறந்துச்சு. பட்டாம்பூச்சா மாறணும்னா இங்கே உட்காரணும். இது பட்டாம்பூச்சி ஆக போகிறேன்னு சொல்லிட்டு கடையில் அமேசான்லேருந்து பட்டாம்பூச்சி காஸ்டியூமை வாங்கி போட்டுக்கிட்டு பறக்க ட்ரை பண்ணிச்சுன்னா சட்னி ஆகிடும். கீழே வந்து எவனாவது மிதிச்சு செத்துடும். கொக்கூனில் போகணும். அதான் அந்த கொக்கூனில் உட்காராமல் உங்கள் வாழ்க்கை மாறாது. கட்சியில் பிரதர் ஆண்ட்ரூ சொல்லி கொடுக்குறதுலாம் அது நல்லா இருந்துச்சுங்க. அவர் சொன்னாருங்க, அவர் ஒரு கள்ளப்போதகர்னு எனக்கு ஒரு கள்ளப்போதகர் பட்டத்தை கொடுத்துடுவீங்க. அது வேற ஒருத்தர் வருவான், இன்னொருத்தர் ஏதாவது சொல்லுவான், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே ஓடினே இருப்பீங்க. எவ்ரி விண்ட் ஆஃப் டாக்டர்னு அடிச்சுனே போயினே இருக்கும் நம்மளை. அதான் இயேசு பவுல் சொல்கிறாரு ரோமர் 17வது அதிகாரத்தில். பைபிள் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் புக்குன்னு கண்டுபிடிச்சேன். காம்ப்ளிகேஷனே கிடையாது. மதவாதிகள் காம்ப்ளிகேட் பண்ணி விட்டாங்க. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இது இந்த பேயாக இருக்கும், அந்த பேயாக இருக்கும். ஒரு பேய், எல்லா பேயும் இருக்கட்டும், அந்த பேயவே இருக்கட்டும். ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் பைபிளில் போட்டிருக்கு. ஒரே ஒரு ஸ்டெப். டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரே ஒரு வழி தான் பைபிள் படி ஒரே ஒரு வழி தான். என்ன வழி? கொக்கூனில் போய் உட்காந்துக்கிட்டு
பழைய மனிதனை களைந்து போட்டு, put off the former conduct of the old man, be renewed in the spirit of your mind, put on the new man. கிறிஸ்துவுக்குள் புதிதான மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். அது எங்க நடக்குது? கொக்கூன்ல நடக்குது. அந்த கொக்கூன்ல இங்க சொல்ல நான் அந்த ஐ ஆம் இன் யூனியன் வித் காட், இதான் முதல் ஸ்டெப்பு. இந்த ஒரே ஸ்டெப்பு தான் அது. அதில் முதலாவது வந்து நான் அவரோட கூட இணைக்கப்பட்டேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இப்போ என்ன ஆகிடும்னா, உள்ளே வந்து நானும் கிறிஸ்துவும் பிரிக்க முடியாது. ஐ ஆம் ஹிம், ஹீ இஸ் மீ, அப்படி ஆகிடும். இப்போ பட்டாம்பூச்சி எப்படி வெளியே வருது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா டைம் நமக்கு ரொம்ப ஆயிடுச்சு. நம்ம அடுத்த ஒரு செஷனில் பார்க்கலாம். இன்னொரு டைம் நான் மெடிடேஷன் பற்றி பேசும்போது சொல்கிறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் புது புக்கு வாங்கி படிங்க, மெசேஜஸ் கேளுங்க, எல்லாம் பண்ணுங்கள். அது பண்ணிகிட்டே இருங்க. அதை ஃபர்சேக் பண்ணிடாதீங்க. அதை டோன்ட் ஃபர்சேக். மெசேஜ் கேளுங்க, இன்னொரு ப்ரீச்சர் கேளுங்க, அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார், எல்லாம் கேளுங்க. கேட்டுட்டு யூ ஹாவ் டு மேக் டைம். ஏன்னா இது ப்ரையாரிட்டி பாருங்கள். இது அடுத்த செஷனில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. கடவுள் எப்படி என்ன வச்சுக்கிறார். காட் இஸ் வாக்கிங் இன் த பாத் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அதுக்கு உங்களை அழைக்கிறார், வாங்க. அப்போ நான் இந்த இடத்துக்கு வரணும்னா நான் என்ன களைஞ்சு போடணும், புட்டிங் ஆஃப். அதான் அது போடாமல் இங்கே வர முடியாது. இல்லைங்க, நான் இப்படி தாங்க யோசிப்பேன், நான் வந்து இந்த ஜாதிங்க, அப்படி தான் நான் யோசிப்பேன். கடவுள் வந்து இப்படி வரட்டுங்க, ஆனால் அப்படி அவர் செட் பண்ணல. அது வந்து கேஓஸ். ஏன்னா நம்ம யோசிக்கிறோம் தெரியுமா, நான் இப்படி தான் யோசிப்பேன். அது கேஓஸ். அது குழப்பம். ஒரே குழப்ப பாதையிலன்ட்டு கடவுளை வந்து ஆசீர்வதிங்க, நான் டைத்து போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன், ஒன்றும் வேலை செய்யாது. அப்புறம் கடைசியில் கர்த்தர் என்னை சோதிச்சார், இவர் விசுவாசத்தை ஓட்டத்தை முடித்தார்னு சிலுவை கல்றையில் நமக்கு ஒரு பேர் எழுதி ஓட்டிட்டு அந்த வசனத்தை கோட் பண்ணிட்டு, ஓட்டத்தை முடித்தார், இவருக்கு நீதியின் கிரீடம். பட்டாம்பூச்சி ஆகலைங்க, அவர் புழுவாக செத்து போயிட்டாருங்க அவர். ஓட்டத்தை முடித்தாருனாங்க. ஆனால் நிறைய விஸ்டம், நிறைய யங் ஏஜ்லேயே எத்தனையோ பேர் செத்துட்டாங்க. ஏன்? பட்டாம்பூச்சி ஆகலை. சரி, நம்ம ஜெபம் பண்ணிவிடுவோம். நிறையா சொல்லியிருக்கேன் எனக்கு இன்ஃபர்மேஷன். ஏதாவது பண்ணுங்க இதை வச்சு. ஆமென். லார்ட், பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து ஒருத்தரையும் ஆண்டவரே உற்சாகப்படுத்துங்க. அப்பா, நாங்கள் ஆண்டவரே சாமி மறுரூபம் ஆகணுன்றது உங்கள் சித்தம். உலகம் தோற்றுது முன்னாலேயே நாங்கள் குமாரனை போல மறுரூபமாக வேண்டும் என்று நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஃபாதர், யூ டிசைடட் லைக் தட். ஆனால் நாங்கள் சரியாக இன்ஃபர்மேஷன் இல்லாமல் மதத்தில் மாட்டின்னு சில்லி அடிச்சின்னு கிடக்குறோம். ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே, எங்களுக்கு இதோட வேல்யூ என்னன்னே தெரியல. கடைசியில் நாங்களும் உலகத்தர மாதிரி காசுக்கு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். கடைசியில் உங்கள் வார்த்தைக்கு எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண. ஆனால் அதெல்லாம் மாறுது. அதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நீங்கள் கடிந்து கொள்ளல, எங்களை மேலே அன்பாக இருக்கிறீங்க. எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, சரியாக சொல்லிக் கொடுக்கல, சரியாக அதை எப்படி செய்யணும்னு தெரில, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இல்லை ஆண்டவர். ஆனால் காலங்கள் மாறிக்கொண்டிருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிள்ஸை ரைஸ் பண்ணுறீங்க, சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆவியானவரே, எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, பல போதகர் மூலமாக சொல்லிக் கொடுக்குறீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. இதோட வேல்யூ நாங்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டு அதுக்கு நாங்கள் எங்களை ஈல்டு பண்ணுறோம், அர்ப்பணிக்கிறோம், எங்களை சரண்டர் பண்ணுறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே சுவாமி மறுமாய் ஆண்டவரே குமாரனைப் போல வாழ்ந்து உங்கள் நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.